ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு களங்களில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தின் கணித பிரிவின் உதவி பேராசிரியரும் பேராஷூட்டிங்கில் தமிழகத்திலேயே முதல் வீராங்கனையுமான எழிலரசியை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கலாம். இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டவர் என்பதால் படிப்புத்தான் கால்கள் என்று அறிவுறுத்தி வளர்க்கப்பட்டார். இலக்கை அடைந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் கணிதப் பிரிவில் அசிஸ்டன்ட் புரொஃபஸரானார். பின் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக்ஸில் இலக்கை நோக்கி துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று இந்தியாவின் முதல் வீராங்கனையாக உள்ளார். எழில் அரசி ஃபீனிக்ஸ் மனிதர்களில். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட்டிங் அப்படிங்கிறதே நிறைய பேர் கையில் எடுக்காத ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் உலக அளவில் தேர்வாயிருக்கீங்க, இந்திய அளவில் பதக்கங்கள் வென்றிருக்கீங்க. எப்படி இது தொடங்குச்சு? ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ் பேக் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அபுபக்கர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பர்சன் கூட ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், அதுவும் நாங்கள் ஷூட்டிங் டீமில் இருக்கோம், அவங்க நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க விமன் கேட்டகரியில் யாருமே கிடையாது, நீங்கள் ஏன் சிஸ்டர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ எந்த வயசில் தொடங்குனது? 2 இயர்ஸ் பேக். ஓகே, அதாவது நீங்கள் கல்லூரி தான், படிப்பு தான். எங்கள் வீட்டில் எனக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா, எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் படிக்கணும் இது ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா எஜுகேஷன் மட்டும் தான் உன் காலில் நிற்க வைக்கும் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்தாங்க. ஸோ எனக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே இது ஈவன் இந்து பேப்பரில் நான் படிக்கும் போது கூட அந்த ஸ்போர்ட்ஸ் காலத்தை இது வரைக்கும் நான் படிச்சது கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. நம்மளும் அங்கே விளையாட்டு வீராங்கனை அப்படின்னு அந்த இதில் கொடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்பதான் இந்த பேஜே நான் பார்த்தது நம்ம பேரும் ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த பக்கம் தோனி பேர் இருக்கு, போட்டோ இருக்கு, இந்த சைட்ல என்னோட பேர் இருக்கு. அதை பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட் மட்டும் தான் அப்படின்னு தான் தெரியும். எனக்கு அதை தவிர்த்து வேற என்ன இருக்குன்றதெல்லாம் தெரியாது. ஸோ என்னோட நண்பர் இப்படி சொன்னார், இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்கு, வந்து பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை சும்மா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாரு. எனக்கு எப்படி நம்ம போகிறது, நாம் காலேஜ் வீடு காலேஜ் இப்படி தான் ஸ்கூட்டி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். இதில் எப்படி ஈவினிங் தான் வீட்டுக்கு போவோம், இதில் எப்படி நான் ஸ்போர்ட்ஸில் எப்படி கலந்துக்கிறது, அங்கே டைம் எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்கு எப்படி போக முடியும், நைட்டில் எப்படி, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு. ஓகே, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒய்எம்சிஏக்கு போனேன். நான் ஈவன் டெய்லி நான் கிராஸ் பண்ணுறது ஒய்எம்சிஏ தான். அதுக்கப்புறம் அது உள்ளே போன உடனே உதயகுமார் இருந்தார், கோச். அவர் தான் அவங்க ஒரு 2-3 hours எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க எனக்கு. ஷூட்டிங்னா என்ன, ஷூட்டிங்கிறதுல என்னென்ன கேட்டகரி இருக்குது, நீங்கள் எது சூஸ் பண்ணலாம், உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு எது சூட் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்தார். ஒரு கோச் எப்படி இருக்கணும்னா உதயகுமார் மாதிரி இருக்கணும். அப்படி தான் அவர் கொடுத்த அந்த 2 years பேசினது தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். எனக்கு அவர் தான் எனக்கு குருன்னு பார்த்தோம்னா அவர் தான் எனக்கு. சரி, வீட்டில் படிப்பு தான் உன்னை உனக்கு காலாக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஸ்போர்ட்டுக்கு போகிறேன், அதுவும் நான் துப்பாக்கி சுட போகிறேன் அப்படின்னா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அவங்க அதான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல், காலேஜு, ஹையர் ஸ்டடி எல்லாத்துக்குமே வீடு ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு. காலேஜ் பக்கத்தில் தான் போகணும், ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாகவே ஷிஃப்ட் ஆனாங்க. இன்ன வரைக்கும் ரெண்ட் ஹவுஸ் எங்கெல்லாம் காலேஜ் பார்க்குறோமோ அங்கே எல்லாமே ஒர்க் பண்ணுற எல்லாமே எனக்காகவே ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தூரம் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்னாரு எங்கள் அப்பா. வேறு ஒன்றும் சொல்லலை. அது உன்னால் வருமானலாம் கேட்கல. ஏன்னா வரும் வராதுன்றதெல்லாம் அவங்க இது நெகட்டிவாக பேசவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் உன்னால் முடியாதுன்றதையே சொல்ல மாட்டாங்க. நீ ஓகேன்னா ஓகே, அவ்வளோதான், நீ கலந்துக்கோ, கூட்டிகிட்டு போனோன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. ஃபுல் சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட்டு. முதல்ல ஒரு பெண் பிள்ளை, அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அப்படிங்கும்போது உங்களோட உடலை பற்றி அவங்க நிறைய அக்கறைப்படுவாங்கல்ல. உங்களுடைய உடல் நலன்கிறது ரொம்ப முக்கியம். அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல அப்படி யோசிப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இந்த மாதிரியான விளையாட்டுங்கும்போது இதுக்கான பயிற்சிகளும், பேசிக்கான பயிற்சிகள், நீங்கள் கையை பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாமும் பண்ணணும். அப்போது அதுக்கான அட்வைஸாக என்ன கொடுத்தாங்க? கஷ்டமாக எதுவுமே எந்த ஸ்போர்ட்ஸும் கஷ்டம் இல்லைன்னு தான் இருக்குது. ஏன்னா அது அவங்களோட இன்வால்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது எனக்கு நான் இந்த ஷூட்டிங்கில் வந்ததுலேருந்து என்னோட ஃபோக்கஸிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எனக்கு யூஸ்வலாக ஐ பவர் இருக்குது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ்டாக பார்க்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே போனோம்னா தான் தெரியும். நம்ம அதை உணர்ந்துருக்குறோம். உணர்ந்ததுனால சொல்கிறேன் நான்.
தேர்ட் பர்சனாக அப்படி பேசல, அது உணர்ந்ததுனால சொல்கிறேன். நீங்க அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதை வந்து தீவிரமா இப்போ மத்தவங்க சொல்றாங்கங்கறக்காக போறது ஒண்ணு, அதுக்குள்ள போன உடனே நமக்கே ஒரு ஆர்வம் உருவாகிறதுங்கிறது ஒண்ணு. எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு அது மேல ரொம்ப ஆர்வம் வந்துச்சு? என்னோட கோச் தான் காரணம். இந்த காலத்தில் யாரும் அப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் என்கிட்ட பேசினாரு. அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. என்னென்ன இருக்குது, ஸ்கோரிங் லெவலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்டல் என்கிட்ட கொடுத்தாரு ஃபஸ்ட்டு எடுத்து. இதுதான் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை தொட்டு பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா பிஸ்டல்னால் எல்லாமே டிவியில் பார்க்கறது தானே. ஸோ அவ்வளோ புல்லரிச்சுது. அப்போ அவங்களோட பிஸ்டல் என்கிட்ட கொடுக்கும்போது ஃபயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஃபயர் பண்ணும்போது ஒரு டார்கெட் ஷீட் இருக்கும். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணும்போது டார்கெட் ஷீட்லேயே அந்த பெல்லட்ஸ் படாது, என்னோடது பட்டுருச்சு. அதனால் எனக்கு அதுவே ஒரு பாசிட்டிவாகவே இருந்தது. அன்னைக்கு பார்த்ததுலேருந்து மறுநாள் வரைக்கும் லீவ் போடாமல் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் போனேன். அப்போவே ஜாயின் பண்ணிட்டேன். நான் சும்மா தான் போய் பார்க்கலான்னு போனேன், பட் கண்டினியூஸாக ரெகுலர் ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன். அப்புறமா ஒரு 2 months ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா மார்ச்சில் ஜாயின் பண்ணேன். ஜூனில் ஸ்டேட் லெவல் வந்தது. ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு தான் வந்தேன். அவ்வளோ பெருமையாக இருந்தது. இது வரைக்கும் நம்மளை பர்சன் இவ்வளோ தான், இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டியில் இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்படி தான் என்னோட நேம் தெரியும். அங்கே வந்த உடனே விளையாட்டில் என்னை நியூஸ் பேப்பரில் போடுறாங்க. இந்த இடத்துல தமிழகத்தில் இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்மளும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கோன்ற போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பள்ளிகளில் கல்லூரிகளில் இப்போ மற்ற மாணவர்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இல்லை ஒரு விளையாட்டில் கலந்துக்கும் போது நம்ம உட்காந்து அதை பார்த்துருப்போம், வேடிக்கை பார்ப்போம், நம்மளால பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் எங்கள் கேட்டகரியில் இருக்கவங்க கண்டிப்பாக அதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஆனால் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. அதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டா எளிமையா இருக்கலாம். எல்லா கேட்டகரியிலையும் என்ன ஸ்போர்ட்ஸ் நீங்கள் கிரிக்கெட் எடுக்கிறீங்களா, அதுலேயும் எங்கள் கேட்டகரி இருக்கு. எல்லா டைப்லையும் எங்களை மாதிரி இருக்கவங்களும் விளையாடலாம். இவங்களுக்கு மட்டும்தான் இது விளையாடணும், இவங்களுக்கு ஸ்விம்மிங் கூட இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு, எங்களால் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பண்ணுறாங்க. இதில் எல்லாமே அதுக்குன்னு கேட்டகரி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுக்கு ஒரு அடிப்படையான பயிற்சி மையங்கள் இங்க இருக்குதா? இருக்கு. சென்னை சொல்லும் போது நான் நேரு ஸ்டேடியம் SDATயில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ YMCA இருக்குது. அப்புறம் மாஸ் அகாடமி அண்ணா நகரில் இருக்குது. அப்புறம் ராமச்சந்திரா அது இருக்குது. ஈஸி ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய மாஸ் அகாடமி, அது மாதிரி நிறைய ஷூட்டிங் கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. சென்னை சரௌண்டிங்ஸில் நிறைய இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வராங்க. இப்போ அவங்களாம் ஷூட்டிங் வந்து இந்த 2 வருஷமாக தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ நார்மலாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், ஏழை எளிய குழந்தைகள் கூட இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அக்கா பண்ணுறாங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இலவசமாக பயிற்சி கிடைக்குதா? எங்கெல்லாம் கிடைக்குது? சென்னை ரைஃபிள் கிளப் வந்து இதுக்கான இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க சென்னை ரைஃபிள் கிளப். இது வரைக்கும் நான் இந்த லெவல் வரைக்கும் வந்தது என்னோட ஓன் காஸ்ட் தான், வித் பேரண்ட் சப்போர்ட், அவ்வளோதான். ஏன்னா நான் கவர்மெண்ட் இன்னும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல. நீங்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த சென்னை ரைஃபிள் கிளப்ல கூட ஃப்ரீ கிடையாது. அது மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு எல்லாமே பணம் தான். அந்த ஃப்ரீ எதுவுமே கிடையாது, ஃப்ரீ கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ்ல தான் இருக்கு அங்க. ஆனா இப்ப வந்து இலவச கிளாஸ்கள் அது சம்மர் கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாமே மணி தான். இப்ப நீங்க முதல் முறையாவே மாநில அளவிலான போட்டியில தமிழகத்துல முதல் பரிசு அப்படின்னு நீங்க வாங்கிட்டீங்க. அப்போ அது பெரிய ஊக்கமா தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப நீங்க அடுத்தடுத்து என்னென்ன போட்டிகள்ல பங்கேற்றீங்க, அதுக்கு பயிற்சி பெற்ற முறைகளை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் இருக்கு. இதுல எடுத்த உடனே ஸ்டேட் லெவல் தான், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி கிடையாது. ஷூட்டிங்ல ஸ்டேட் லெவல் முடிஞ்சவொடனே சவுத் ஜோன்னா சவுத் இந்தியா, இந்த சவுத் ஜோன் நடக்கும். அதுலேயும் அதே தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னல் லெவலில் ப்ளே பண்ணுவாங்க. மவலாங்கர்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் லெவலில் வரும். அதுக்கப்புறமா தான் நேஷ்னல், ப்ரீ நேஷ்னல் இருக்கும். அதுக்கப்புறம் நேஷ்னல் கண்டக்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் முடித்தோடனே அதுக்கப்புறமா தான் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இயர்லி அவங்களோட ஸ்கோரிங் பார்த்துட்டே, ரேட்டிங் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டாப் 3ல இருந்தால் தான் நம்ம டாப் 3% தான் அனுப்புவாங்க கேட்டகரியில். இந்தியாவிலேருந்து இப்போ ஒரு டீமாக தான் போக முடியும். ஃபஸ்ட்டு 3% அப்படின்னு தான் போக முடியும். இப்போ தமிழக அளவில் நீங்கள் காம்படிஷனுக்கு பயிற்சி எடுத்தீங்க, அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலுக்கு எடுக்கிறீங்க. அப்போது என்ன மாதிரியான உங்களோட பயிற்சியில் வித்தியாசங்கள் இருந்துச்சு? எவ்வளவு தீவிரமாக அதுக்கான முறைகளில் என்ன வேறுபாடு இருந்துச்சு? நமக்கு கிடைக்கிற கோச் பொறுத்து, நம்மளோட இன்வால்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பட் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் இப்போ இருக்க வரைக்கும் ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு. ஸ்பெஷலி ஃபஸ்ட் பேரா கேட்டகரி, எங்களை மாதிரி இருக்க கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு கோச் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அந்த அளவுக்கு. ஸ்பெஷல் கோச் யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்பெஷல் கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தமிழ்நாடு கொஞ்சம் கவர்மெண்ட்டை நம்மளை கொஞ்சம் பார்த்துட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுட்டாலே ஓகே, எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு நல்லா நடக்கும்.
இப்போ இந்த மாதிரியான பெக்யூலியர் கேம்ஸ் இருக்குதுல்ல, இந்த கேம்ஸ்க்கெல்லாம் அப்போ அரசுனுடைய பார்வை, அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா கொஞ்சம் நல்லா கவர்மெண்ட் நல்லா பார்க்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நல்லா பார்த்தா நல்லாயிருக்கும். இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சாதாரணமாக இருக்கிறவங்க பங்கேற்கும் போது கூட அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கலாம். இது ஒரு சிறப்பு கேட்டகரின்னு கூட சொல்லலாம் மாற்றுத்திறனாளிகளை. அப்போ இவங்களுக்கு இன்னும் என்னென்ன வசதிகள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதின்னு பார்த்தோம்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி தான். எங்கே போனாலும் இப்போ 1 வீக் நாங்கள் போய் ஸ்டே பண்ணுறோன்னா எங்களுக்கு அங்கே ஸ்டே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு ட்ரெயினில் போனோம்னா அது எப்படி இருக்கும்ன்றது எங்களுக்கு. ஸோ நாங்கள் கஷ்டம்னு பார்க்குறது அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி மட்டும் தான். உங்களோட பயிற்சி மையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வசதிகள் இருக்கா? இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டர், இன்னும் வேணும் எங்களுக்கு. நீங்கள் இப்போ நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரும்போது கூட பார்த்தோம், உங்களுடைய செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கீங்க. உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வசதிகளை, மாற்றங்களை அதில் செஞ்சுருக்கீங்க இல்லையா? அது எப்படி நடந்துச்சு? அது வந்துட்டு நீங்க ஸ்கூட்டில போயிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நார்மலாவே எல்லாருமே போற மாதிரி ஸ்கூட்டில தான் போயிட்டு இருந்தேன். 10 இயர்ஸ் ஸ்கூட்டி ஓட்டிட்டேன் நான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சதுலேருந்து அப்புறம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸ்கூட்டியும் பழசாயிடுச்சு. சார் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ வந்து அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் கார் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் உங்கள் 2 காலம் இல்லாதவங்களே பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வீடியோ காட்டினாங்க. அது எப்படி கார் நாங்கள் எப்படி பண்ண முடியும்? பிரேக் ஆக்சிலேட் எல்லாமே காலில் தானே வேணும். ஆனால் எங்களுக்கு அந்த சப்போர்ட் பவர் எதுவுமே கிடையாது. நாங்கள் எப்படி பண்ண முடியும்னும் போது அவங்க கொடுத்த அந்த ஒரு எனர்ஜி தான். அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பேசினாங்க. உடனே வந்து ஷோரூம் போனோம், வண்டியை புக் பண்ணோம், லோன் போட்டு தான் எல்லாமே புக் பண்ணோம், வாங்கியாச்சு. கிரவுண்டில் ஒரு 1.5 hours அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ரோட் சென்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஈவன் நம்ம ஸ்கூட்டி ஓட்டதுனால அந்த டிராஃபிக் ரூல்ஸ் தெரியும். ஸோ காரோட அந்த எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவர் கவர்மெண்ட் அப்ரூவலோடு பண்ணுறாரு. ஸ்ரீவாரி சங்கர்னு சொல்லிட்டு சென்னையில் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவல். அவங்க வந்து எனக்கு எல்லாமே கையில் இருக்க மாதிரி, ஆப்ரேட்டர் எல்லாமே கையில் வர மாதிரி மாற்றி கொடுத்தாங்க. அதாவது எனக்குன்னு இல்லை, ஒவ்வொரு பர்சன் டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமைஸ்டா யாருக்கு என்ன உங்களுக்கு என்ன உட்காரதுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கையில் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு இல்லை, நான் பிறந்து 8 மாதத்தில் நடந்தேன். எனக்கு 2.5 ஏஜில் வந்து எனக்கு ஃபீவர் வந்து போலியோ அட்டாக் ஆகி இந்த மாதிரி ஆச்சு. எனக்கு பொதுவாக நம்மளுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து போலியோ சொட்டு மருந்துகள் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த தடவை கிட்டத்தட்ட போலியோ இல்லாத ஒரு நாடாக நம்ம ஆனோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, உங்களுக்கு மருந்து சரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது அந்த சீசன் போல் எங்கள் ஊர்லேயே ஒரு 3 பேருக்கு அட்டாக் ஆச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, நெகட்டிவ் கண்டிப்பாகவே இருக்கும், இல்லாத பர்சன் யாரும் கிடையாது, நடக்கும். ஆனால் அதை ஃபோக்கஸ்டாக எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவாக எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லாவே நமக்கு பவர் இருக்கும். இன்னும் நல்லா நம்ம போகலாம். நம்மளோட கோல் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இன்னும் அடுத்த கட்ட உங்களுடைய இலக்கு என்ன? நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் தான். அதுதான் எங்களுக்கு அதுதான். ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ தூரம் போயாச்சு, இந்தியான்ற அந்த பேட்சை நாங்கள் குத்தணும். அதுதான் வேற எதுவும் கிடையாது. போய் மெடல் நாங்கள் இந்தியா டீமோட ஜெர்சி போடணும் நாங்கள். அதுதான் இந்தியாவுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் எனக்கு ஒரு பேனர் வைப்பாங்க. அதுதான் எங்களுக்கு. ஓகே, அதுக்கான பயிற்சிகள் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எழிலரசிக்கு இன்னும் தேவைப்படுது? ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா போதும். ஏன்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். மந்த்லி ஃபீஸு, அதுக்கான பெல்லட்டு, ஏர் ஃபில்லிங், இந்த மாதிரியான இது எல்லாமே மந்த்லி பார்த்தோம்னா 2-5 கிட்ட வந்துடும் எங்களுக்கு. 2-3,000 நியர்லி 5,000 கிட்ட கூட வந்துடும் அதுக்கான ஃபெசிலிட்டி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். கோச் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்பெஷலி ஃபார் பேரா கேட்டகரிக்கு. ஒரு பேராசிரியரா நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கே பெரிய உற்சாகமாக இருக்கும். என்னுடைய ஒரு பேராசிரியர் என்னோட பிள்ளைங்க சொல்லுவாங்க, மேம் நீங்கள் போங்க, ஏன் மேம் இந்த காம்படிஷன் ஏன் அட்டன் பண்ணலை, நாங்கள் படிச்சுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டு, என்னோட கொலீக் சப்போர்ட்டு, எல்லாமே சப்போர்ட் தான். ஏன் போகிறீங்கன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. அதாவது அதை நாம தான் கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி சப்போர்ட் நமக்கு வேணுன்றதை நாம தான் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரிசல்ட் வர்றதுக்கு முன்னே அவங்க தான் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட அவ்வளோ எந்துவாக இருப்பாங்க.
இப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அத்லெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸே நிறைய போட்டிகள் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய அளவில் உற்சாகத்தை கிராமப்புற இளைஞர்களுக்கெல்லாம் கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர வைக்கும். இப்போ இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துனையே ஸ்டேட் லெவல் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய இன்டீரியர் மக்கள் இதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது. நீங்கள் பார்த்த வரைக்கும் கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போட்டியை எடுக்கிறாங்களா? கிராமத்துலேருந்து வராங்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இருக்காங்க 1% 2% தான் இருக்காங்க, பட் அந்த அளவுக்கு யாருக்கும் கிடையாது. நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷூட்டிங் ரேஞ்ச் கூட இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கு, சென்னை சரௌண்டிங்ல இருக்கு, அவ்வளவுதான். இன்டீரியரா போனா கூட கிடையாது. அதாவது இப்ப திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல இருக்கு, மதுரையில இருக்கு, திருச்சி இருக்கு, எல்லா இடமும். பட் அந்த சரௌண்டிங்ல ஒண்ணுதான் இருக்கும், அப்படிதான், ரொம்ப அதிகமா கிடையாது. இப்ப கிரிக்கெட்னா நிறைய கிரவுண்ட் இருக்கும், எல்லா பசங்க விளையாடுவாங்க. பட் இதுக்கு வந்து ஸ்பெஷலா அந்த ஏரியாவை அவங்க அலைன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கான விழிப்புணர்வு, இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்கு, நீங்க இதுலயே எடுக்கலாம், இதுல வந்து போட்டியாளர்களோட எண்ணிக்கையே குறைவு, அதுக்கான உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தாம இருக்கிறனால தான் இது குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இது தெரியல, யாருக்குமே தெரிய மாட்டேது. இதுல இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட், இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விமன் பார்த்தோம்னா நான் தான் ஜாயின் பண்ணதே, ஃபர்ஸ்ட் நான் தான். எனக்கு சொன்னாங்க, ஓகே ஜாயின் பண்ணலான்னு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் வந்திருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி நிறைய மீடியா ரீச் பண்ணுச்சுன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆனால் கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ண நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருனா இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போர்ட் கொடுத்தா ஓகே. பொதுவாக மாதம் எவ்வளவு ஃபீஸ் இதுக்கு கட்டுற மாதிரி இருக்கும்? நியர்லி 3000 கிட்ட வரும். நியர்லி, அதை இன்க்ளூடிங் அந்த பெல்லட் அமௌண்ட், அது எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாம் மந்த்லி 3000. ஓகே. அந்த பிஸ்டல் நம்ம சொந்தமாக வாங்கிக்கிறோம்? ஆமாம். ஒவ்வொருத்தவங்க அவங்களோட சைட்டர் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே ஓன் பிஸ்டல் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட். அதோட காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா என்னோடது வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல். நான் வாங்கும்போது 1.5 lakhs. அது இப்போ மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ ஹையர்ன்றது தான் நல்லாயிருக்கும். இப்போ அடிப்படையில் ப்ராக்டிஸ்க்கான பிஸ்டல்ஸ் அங்கே ப்ராக்டிஸ் செஷனில் இருக்குமா? இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ரேஞ்சில் இருக்கும், அது நிறையவே இருக்காது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவைலபிள் பிஸ்டல் வந்து 2 தான் இருக்கும். ஸோ அந்த டியூரேஷனில் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ரேஞ்ச் ஓப்பனிங் டைம் 3 to 4 hours தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாருக்குமே கிடைக்கும்ன்றது சான்ஸ். இப்போ ஒரு கேம் நாங்கள் போயிட்டோம்னா அதோட டியூரேஷன் வந்து 1.5 hours. 1.5 hours வந்து நாங்கள் கண்டினியூஸாக 60 shots ஃபயர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 15 hours, ஆஃப்டர் 15 hours வந்து அதுக்கான அந்த செட்டப் பண்ணுறதுக்கான டைம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் நான் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு 2 hours மேலே ஆகிடும் எங்களுக்கு. அப்போ அதுக்கான டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய லேன்ஸ் அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ. ஸோ கோச்சிங் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நேரு ஸ்டேடியம்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஒய்எம்சிஏல ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. மற்ற எல்லா விளையாட்டும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ அத்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லை, ஆனால் இது ரொம்ப ஃபியூ தான் வந்து பண்ணுவாங்கல்ல. அப்போ இதுக்கான மேஜர் வித்தியாசம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறேன்? அதோட கம்பேர் பண்ணால் ஷூட்டிங்கிறது நல்லா ஷூட்டிங் அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபோக்கஸிங் லெவல் நல்லாயிருக்கும் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது. அதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த மார்க்கிங் ஸ்கோரிங் லெவல்லாம் 0.5 வேரி ஆகும், 0.1 இந்த மாதிரி இதில் வேரி ஆகும். சில மக்கள் ப்ராக்டிஸ்க்கு வரவங்க எப்படின்னா ஹாபியில் வருவாங்க, ஃப்ரீ டைமில் வருவாங்க. இப்போ டாக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை எம்ப்ளாயீஸ், நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரிலாம் ஃப்ரீ டைம்ஸ் கோஃபா சேஞ்சுக்கு வருவாங்க. சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இது எல்லாமே காம்படிஷன் பேசிஸாகவே இருப்பாங்க. ஃபுல் டைம் நாங்கள்லாம் காலையில் அங்கே போய் உட்காந்துட்டோம்னா மார்னிங் ஒரு 3 hours 4 hours ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 4 hours ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் போயிட்டுலாம் வர மாட்டோம். ஸோ மார்னிங் 6 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம்னா ஈவினிங்காக செகண்ட் ஷெட்யூலில் முடிச்சு ஃபயர் பண்ணிவிட்டு, இல்லைனா அவங்க கோச் கிட்ட கேட்டு ஃபுல் டே ஓப்பன் பண்ண சொல்லி அப்படியே வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். காம்படிஷன் டைம்லலாம் அவ்வளோ பண்ணுவோம். சாப்பிட பட் அதுக்கான ஃபுட்டும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும், என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கணும்? இப்போ உங்களுக்கு கைக்கு அதிகமாக வேலை இருக்கும், தோள்பட்டை அதிகமாக இருக்கும், அப்போது உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இதுக்கான உணவுகள் என்ன, பயிற்சிகள் என்ன? ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெச்சிங்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது எங்களுக்கு. எடுத்த உடனே போய் நின்று ஃபயர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம். நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறமாவும் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ஸ்ட்ரெச்சிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாடி ஸ்ட்ரெச் பண்ணி விடுவாங்க. அப்புறம் ஜூஸ் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். நாங்கள் காம்படிஷனுக்கு முன்னாடி நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுவோம், ஏன்னா அந்த ப்ரீத் கண்ட்ரோல் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும் கொஞ்சம். அப்புறம் அந்த ப்ரீத் கண்ட்ரோல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஃபுட்டு எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட். டெய்லி ஜூஸ் குடிக்கணும், ஏன்னா ஐ பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதனால்
நிறைய கனவுகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, அடுத்து இன்டர்நேஷ்னல் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே நிறைவேறும். அங்கே ரொம்ப சீக்கிரமாக வந்து பேரா ஒலிம்பிக்கில் எழிலரசியோடைய பேரை பார்க்கணுன்னு நாங்களும் ஆசைப்படுறோம். நியூஸ் 7 தமிழ் அதுக்கு வாழ்த்துது. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாக வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ஸ்பான்சர்ஷிப் வந்து எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே கிடைச்சா நல்லாயிருக்கும். எங்கள் கேட்டகரியில் எல்லாருக்குமே அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.